நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மீனவர்களோட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கா, மீனவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வர்றாங்க அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக தென்னிந்திய மீனவர் சங்கம் மற்றும் நெய்தல் மக்கள் கட்சியின் தலைவர் திரு பாரதி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீனவர்களுக்கு 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிய போகுது. மீனவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்சுருக்காங்களா? மீனவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்குறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முறை சட்டமன்ற கூட்டங்கள் நடக்குது. கடலோரத்தில் ஏகப்பட்ட இந்த கடலோரம் சார்ந்த அந்த சட்டமன்ற தொகுதிகளில் திமுக சார்பில் நிறைய உறுப்பினர்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக ஒரே ஒரு வார்த்தை பேசினாங்களான்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பேசலை. வாக்குறுதி கொடுத்த திமுக தலைவருக்கே அது ஞாபகம் இல்லை. பல முறை கடற்கரை சார்ந்த பகுதிகளில் திட்டங்களுக்கு ஏதாவது தொடங்கி வைக்க வரும்போது நிறைய தடவை மக்கள் கேட்பாங்க. அதை பற்றி வாயே திறந்தது கிடையாது. அந்த மாதிரி தான் சொன்ன வாக்குறுதியை தானே நிறைவேற்ற முடியாத ஒரு முதல்வரை இப்போ தான் நம்ம புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கோம். அதனால் பழங்குடியினர் என்றது காலங்காலமாக மீனவ மக்களோட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மா அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு அன்னைக்கு மீன்வளத்துறை ஆணையராக இருந்த மரியாதைக்குரிய பீலா ராஜேஷ் அந்த அம்மா கிட்ட கூப்பிட்டு மீனவர்களோட அந்த உட்பிரிவுகள் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்கள பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு தலைநகர் டெல்லியில் போய்ட்டு பிரதமரை பார்த்து அதை வலியுறுத்திட்டு வந்தாங்க. சந்தர்ப்பம் சூழலில் அதுக்கப்புறம் அதை பண்ண முடியல. அதோட தொடர்ச்சியாக கூட அதை என்ன போயிருக்குன்னு அதுக்கு அடுத்த கட்டத்தை கூட இவங்க நகர்த்திருக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே பண்ணலை. முதல் விஷயமாக இருக்கக்கூடிய இந்த பழங்குடியினர் பட்டியலில் எதையுமே பண்ணலை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிட்டு ஒவ்வொரு கடலோர மாவட்டங்கள்லேயும் இல்லை கடலோர தொகுதிகள்லேயும் மறுபடியும் மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப கேலிக்கூத்தாக இருக்குது. நீங்கள் சொன்ன இதையே அந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சுருக்கலாம். அப்படி எதையுமே பண்ணலை. இப்போ எதையுமே பண்ணாத நீங்கள் இப்போ எதுக்காக மறுபடியும் தேர்தல் உங்கள் மீனவர்களோட குறை என்ன அப்படின்னு நீங்கள் என்னத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ குறை கேட்குறாங்கன்ற விஷயமே எங்களுக்கு புரியல. முதல் விஷயமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு அப்படின்னு ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தாங்க. 2 லட்சம் வீடு என்னும் போது உண்மையிலே மக்கள் ஏதோ இவங்க வந்தால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அப்படி எதுவுமே பண்ணலை. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் இதே மயிலாப்பூரில் நொச்சிக்குப்பம் மீனவர்களுக்காக 1188 குடியிருப்புகளை எங்களுக்காக கட்டினாங்க. கொரோனா பேரிடர் வந்த ஒரு சூழலால் அதை கட்டி முடிக்க காலதாமதமாச்சு. இவங்க ஆட்சி மாற்றத்துக்கு இவங்க வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மக்களுக்கான கட்டின குடியிருப்பு கட்டி முடிஞ்ச பிறகு நொச்சிக்குப்பம் மீனவர்களுக்கு ஏற்கனவே பயனாளிகள் பட்டியலாம் எடுத்தாச்சு. அவங்க காலங்காலமாக தற்காலிக குடியிருப்பில் அப்போ வாழ்ந்துன்னு வராங்க. அதனால் இதில் ஒன்றும் ஆய்வு செய்கிறதுக்கெலாம் வேலையே கிடையாது. இன்னாருக்கு கட்டினது அதை கொடுத்துட்டு போய்கினே இருக்கணும். ஆனால் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு தேவையில்லாமல் இதில் தலையிட்டு இதில் நொச்சிக்குப்பம் மீனவர்கள் பேரில் தப்பான கணக்கெடுப்பு நடத்தியிருக்கு, மறுபடியும் நான் மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசி தேவையே இல்லாமல் ஒரு புது விஷயத்தை கொண்டு ஆய்வு செய்கிறேன்ற பேரில் 1188 வீடு எங்கே இருக்குது, வெறும் 357 பேரை மட்டும் தேர்வு செய்கிறார். மற்றவங்களும் அதே மீனவர்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் 2022 தமிழக அரசை கோரிக்கை வச்சு எங்களோட ஜனநாயக முறையில் நாங்கள் போராட்டங்களை நடத்தணும். அதாவது போராட்டம்னா ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, தொடர்ச்சியாக எங்களோட குடியிருப்பு வேறு யாருக்கும் கொடுக்க போகிறாங்க. இது எங்களோட இடம். நொச்சிக்குப்பத்தில் மீனவ மக்கள் அவங்களோட பொது பயன்பாடு காலங்காலமாக பயன்படுத்தின்னு வந்த இடங்களில் எங்களுக்கான குடியிருப்பை கட்டியிருக்காங்க. அதில் எங்களுக்கான குடியிருப்பை எங்களுக்கே கொடுக்கணுன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாதிரியான எந்த பார்வையும் இல்லாமல் ஓட்டு கேட்கும் போது முழுக்க முழுக்க இந்த குடியிருப்பில் உங்களுக்கு தான் கொடுப்பேன் பல முறை வாக்குறுதி கொடுத்த தாவேலு அதுக்கு மாறாக நொச்சிக்குப்பம் மீனவர்கள் என்ற பேரில் அவங்களுக்கு கொடுக்காம இன்றைக்கி 4 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தனிநபர்கிட்டையும் வாங்கிக்கின்னு இன்றைக்கி அவரும் அவரோட தம்பியும் பார்த்திங்கன்னா மீனவர் அல்லாத மற்றவங்களுக்கு நூற்றுக்கணக்கான பேர் குடியேற்றிருக்காங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் இப்போ அரசுக்கிட்ட அதை கோரிக்கை வச்சு தயவு செஞ்சு அதை ரத்து செய்யுங்க, எங்களுக்குன்னு ஒதுக்குன அந்த குடியிருப்பை எங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தலைவர் தான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரும் வாக்குறுதி நிறைவேற்றலாம் கூட பரவாயில்லை, நீங்கள் 2 லட்சம் வீடு கட்டவும் தேவையில்லை, எங்களுக்கு கொடுக்கவும் தேவையில்லை, கடந்த ஆட்சியில் எங்களுக்காக கட்டின அந்த குடியிருப்புகளை எங்களுக்கே கொடுக்குறதுல
உங்களுக்கு என்ன கஷ்டம்? இது மட்டும் இல்லாமல் இதே இடங்களில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மீனவர் கிராமங்கள் இருக்குது. இங்கேருந்து சீனிவாசபுரம் வரைக்கும் நொச்சிக்குப்பமே இந்த லட்சணத்தில் இருக்குன்னா அடுத்தடுத்த கிராமங்களில் போய் இவங்க எப்படி போயிட்டு ஓட்டு கேட்க போகிறாங்க? எப்படி அவங்களுக்கும் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. எங்களுக்குன்னு கட்டின அந்த குடியிருப்பில் வேறு வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய 200 பேர் 100 பேர் இப்படி அவசரமாக தூக்கின்னு வந்து குடியேற்றுறாங்க தவிர ஒரு வீடு கூட இந்த இடத்துல கட்டலை. அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டின அந்த 1188 கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிராமத்தை எட்டுன்னு வந்து இன்றைக்கி குடியேற்றிட்டு அவங்களுக்கு குடியிருப்பு கொடுத்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலை வந்து பண்ணுறாரு. அது இல்லாமல் இப்போ எங்களுக்கு வர வேண்டிய குடியிருப்பில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து கூடுதலாக 4 லட்ச ரூபா வாங்கிக்கின்னு இன்றைக்கி வந்து அந்த விற்கிற வேலை வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட போயிட்டு எங்களோட புகாரை வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இவங்க சுயமாக எதுவும் செய்யலை, அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்டதுக்கும் இவங்க கரெக்டாக மீனவர்களுக்கு கொடுக்கல. அதை கொடுத்துட்டு நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? இப்போ அந்த 400 வீடுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை திமுக அரசு தான் மீனவர்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி மக்களுக்கு நல்லாவே தெரியும் இது யாருக்காக கட்டினாங்கன்னு. மற்ற கிராமங்கள் வந்து நொச்சிக்குப்பத்துக்கு சொன்ன வாக்குறுதி முதல்ல நிறைவேற்றினீங்கன்னா அடுத்து தாராளமாக எங்களோட குடியிருப்புகளை தாராளமாக கட்டத்தில் யாருக்கும் எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒரு சென்னையில் பெரிய மீனவர் கிராமமாக இருக்கக்கூடிய அந்த கிராமத்தையே சட்டமன்ற உறுப்பினர் இப்படி ஏமாத்துறாருன்னும் போது அப்போ எங்களோட இடங்களெல்லாம் இவர் என்ன பண்ணுவார்? எல்லாருக்குமே அந்த குடியிருப்புகளை காலி பண்ணி தர அச்சம். இப்போ பட்டினப்பாக்கத்தில் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து வீடு இடிஞ்சு உயிரிழந்ததை நம்மலாம் பார்த்துருப்போம். ரொம்ப மோசமாக இருக்குது, அதை கட்டி கொடுக்கணும், இல்லை நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி அதே இடத்துல குடியிருப்புகளை கட்டக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு முதல்வரோ இருந்தாருன்னா நிச்சயமாக மக்கள் வந்து ஒத்துழைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எப்போ யாரை எங்கே காலி பண்ணிவிட்டு எந்த இடத்த அபகரிக்கலான்ற மாதிரி ஒரு போக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசுக்கும் இருக்குது, திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கும் இருக்குன்றதுனால எந்த கிராமமும் ஒத்துழைக்கலை. ஆனால் அதில் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய சூழலில் கடன் எட்டு வந்து வேறு ஒரு கிராமத்தில் குடியேற்றிட்டு இப்போ தேவையில்லாத ஒரு பெரிய மோதலை உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்காரு. யாருக்கு மோதல் வந்து இப்போ வேறு ஒரு கிராமம் வரும்போது இப்போ எங்களுக்கான குடியிருப்பில் வந்து இன்னொருத்தர் வரும்போது அது தேவையில்லாத ஒரு இது வரும். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் தனித்தனி கிராம இடம் இருக்குது. அவங்களுக்கு அதே இடத்துல 5 ஆண்டு நிறைய அவகாசம் இருந்தது. நிதானமாக நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு பழுதடைஞ்ச வீடுங்களை அப்போவே நீங்கள் கணக்கு எப்போவே எடுத்தாச்சு. ஈஸியாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நொச்சிக்குப்பத்துக்கு கட்டின வீட்டையே நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறீங்கன்னு போது அப்போ நாங்களாம் சின்ன கிராமம், ஒரு 200-300 இவங்க தான் இருப்பாங்க. உங்களோட ஆட்சி அதிகாரத்துக்கு எதிர்த்தா அவங்களால பெரிய சக்தி எதிர்த்துலாம் குரல் கொடுக்க முடியாத சூழலில் இருக்காங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து பயந்துக்கின்னு இடத்த காலி பண்ணாமல் அப்படியே இருக்காங்க. இதை வந்து பயன்படுத்திக்கின்னு மற்றவங்களை 100 பேரை குடியேற்றினார்னா ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு 100 பேரை குடியேற்றிட்டா இவர் ஒரு தனியாக ஒரு 50-100 பேரை வீடு போகிறதுக்கான வாய்ப்பை இதை பயன்படுத்தின்னு இருக்காரு. மீனவர்களுக்காக மீன் அங்காடிகளை நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பெரிய பெரிய அங்காடிகளை திறந்து அவங்க சொல்கிறாங்கல்ல. இல்லை, அங்காடிகளை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக மீனவ மக்கள் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மெரினா கடற்கரையில் காலங்காலமாக அந்த 8 கிராமத்தோட மக்களும் அவங்கவுங்க ஊருக்கு எதிராக அவங்க வந்து அவங்க பிடிச்சின்னு வர மீனை வந்து வியாபாரம் பண்ணின்னு இருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்துலேயும் வந்து வந்தாங்க, பேசுனாங்க, இதே இடத்துல எங்களுக்கு கடைகளை கட்டி கொடுங்கன்னாங்க. நிறைய முறை பேச்சுவார்த்தை நடந்தது. இதே இடத்துல எங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து நிச்சயமாக போவோம். எடுத்துன்னு போய்ட்டு ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே எங்களை போட்டிங்கன்னா ஒரு 10-20 பேருக்கு தான் வியாபாரம் நடக்கும். அந்த வாசலில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 10 பேருக்கு ஆகுது தவிர இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் இருக்கிற 300 பேருக்கும் சீரான வியாபாரம் வரும். அப்படி ஆகலை. போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். கேட்டாங்க, அதுக்கான முயற்சி எடுத்தாங்க. ஆனால் இவங்க அதை பற்றி இல்லாமல் நேரடியாக மாநகராட்சியோ இல்லைன்னா கோர்ட்டையோ தலையிட வச்சு யாரோ ஒருத்தர் வழக்கு போடுற மாதிரி போட வச்சு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த மக்களை அச்சுறுத்தி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயிலுக்குள்ளே தள்ளி வேறு வழி இல்லாமல் தூக்கி அங்கே ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி ஒரு 300 மகளிர் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் 10 பேருக்கு வியாபாரம் ஆகுது தவிர மீதி யாருக்குமே அங்கே வியாபாரம் ஆகலை என்ற மகளிருக்கு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, கடுமையாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்கிறீங்க, ஆனால் சென்னை திமுகவோட கோட்டை, சென்னையில் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் திமுக சென்னையில் இருக்கிற மீனவ மக்கள் திமுகவுக்கு ஓட்டளிக்க தான் தயாராக இருக்கிறாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து சென்னையில் வந்து மீனவர்களோட ஓட்டு வந்து எப்பவுமே வாய்ப்பு இல்லை. கடந்த காலத்தில் வந்து இந்த கொரோனா என்ற ஒரு பேரிடர் என்று அது வந்து ஒரு சூழலை வந்து மாற்றி அமைச்சது தவிர திமுக வந்து ஒரு மக்களுக்கான அரசாக எப்பவுமே இருந்தது இல்லைன்றதை நான் முதல் விஷயமாக சொல்கிறேன். அதுவும் மீனவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துரோகத்தை அழைக்கக்கூடிய ஒரு அரசுன்னு பார்த்தீங்கன்னா அது திமுகவோட அரசு தான். மீனவருக்கு எதிரான திட்டங்களை அதிகமாக கொண்டு வர்றது வந்து திமுக தான். அதாவது சுற்றுச்சூழலுக்கும் மோசமாக இருக்கும், கடல் வளத்துக்கும் மோசமாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சேது சமுத்திர திட்டம்னுவாங்க. ஒரு 6 மாவட்ட மீனவரோட வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை. கடலில் வந்து இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சோம்னா அது எப்படி எதிர்விளைவு இருக்கும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீலக்கொடி திட்டம்னு ஒன்று மெரினா கடற்கரையில் கொண்டு வராங்க. நீலக்கொடி திட்டத்தோட அம்சம் நல்ல விஷயம், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. சுற்றுலா இருக்கக்கூடிய இடங்களில் மீனவரோட வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் கொண்டாந்தீங்களோ அதை நாங்களும் வரவேற்கிறோம்.
சென்னையில் ஒரு அடர்த்தியாக இப்போ எங்கள் நொச்சிக்குப்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பைப்பர் படகுகளை வச்சு 1000 பேர் அங்கே தொழிலில் இருக்கும். மீன் வியாபாரம், மீன்பிடி தொழில். அந்த இடங்களில் எங்ககிட்ட எந்த கருத்தையும் கேட்காம கட்டுமரங்களாம் வைக்கக்கூடிய இடத்த ப்ளூ ஃப்ளாக்னு அறிவிக்கிறோம். யாராவது பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. எப்படி இதை எதிர்க்காமல் இருக்க முடியும்? நான் பாட்டம் முப்பாட்டம் காலத்துலேருந்து நாங்கள் பிறந்து நாங்கள் வளர்ந்து இதே தொழிலை செஞ்சுன்னு இருக்கக்கூடிய இடத்துல, அந்த கட்டுமரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வந்து இவங்க முடிவு பண்ணிட்டாங்களோ அதனால் நாங்கள் எடுத்துன்னு வேறு இடம் போகணுமா? இப்படி ஏதாவது ஒரு அரசை நம்ம பார்த்துருக்க முடியுமா? நீலக்குடி கடற்கரைக்கு மக்கள் மீனவ மக்கள் பாதிக்கப்படுறாங்க சொல்லுங்க. அதே மாதிரி மாமல்ல நீர்த்தேக்க திட்டத்திற்கும் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. மாமல்ல நீர்த்தேக்க திட்டம்ன்றது ஒரு குடிநீர் ஆதாரத்தை வந்து பெருக்கிறதுக்குன்னு ஒரு உண்மையில ஒரு நல்ல அரசாக இருந்ததுன்னா, செங்கல்பட்டில் 500க்கும் மேற்பட்ட ஏரி ஆறெல்லாம் அதிகமாக நிறைஞ்ச மாவட்டத்தில் செங்கல்பட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையிலே உங்களுக்கு நீர் ஆதாரத்தை பெருக்கணும், நன்னீரை வந்து சேமிக்கணும்னா அதுக்கான திட்டங்களை போட்டிங்கன்னா உண்மையிலே எல்லாரும் வரவேற்கலாம். ஏகப்பட்ட ஏரிகள் இருக்குது, அந்த ஏரிகளை அகலப்படுத்தலாம், அதையே இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி அதிகமான நீர் வரத்தை வந்து சேர்க்கறதுக்கான திட்டங்களை வச்சிங்கன்னா உண்மையிலே நம்ம சந்தோஷப்படலாம். ஆனால் இவங்க தேர்வு செஞ்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவளம், முட்டுக்காடு பக்கத்தில் இருக்கிற கோவளத்திலேருந்து மாமல்லபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள். அந்த இடங்களில் இருக்கக்கூடிய இடம், அந்த இடம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மழைநீர், அந்த வடிகால் எங்கேருந்து வரக்கூடிய மழை நீரும் தேங்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அந்த நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க சதுப்பு நிலம், உப்பங்கழி. அது மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக இந்த பக்கம் முகத்துவாரம், முட்டுக்காடு முகத்துவாரத்திலேருந்து அந்த பக்கம் கல்பாக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய மழை நீராக இருக்கட்டும், இல்லை கடல் மீன் உயிரினங்கள் வந்து வளர்கிறதுக்கான ஒரு முக்கியமான இடம். இந்த இடம் உப்பங்கழியை வந்து அங்கே இருக்கக்கூடிய மணலை வந்து பல இதுக்கு வந்து தோண்டி எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் அதை நன்னீராக யாராவது மாற்றுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் யாரும் இந்த தவறை செய்ய மாட்டாங்க. ஒரு 5000 ஏக்கர் இடத்தை எடுத்துவிட்டு அதில் வந்து முழுக்க பல ஆண்டுகளாக உப்பங்கழியாக இருந்த இடம், உப்பங்கழியாக இருந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஆழமாக தோண்டினாலும் அதோட தாக்கம் வந்து அங்கே இருக்கும். ஒரு பக்கம் நீங்கள் அந்த தாக்கத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் நல்ல நீராக கொண்டாடுறதுன்றது அதுக்கப்புறம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காணத்தூர் ரெட்டிக்குப்பத்திலேருந்து நம்ம மாமல்லபுரத்தில் வந்து கொக்கிலிமேடுன்னு 16 மீனவ கிராமங்கள் வந்து மழைக்காலங்களில் வரக்கூடிய அந்த நீர் தான் அங்கே வந்து சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரும் நன்னீரும் ஒன்றா, அதாவது அதிகமாக உப்பு நீரும் போயிடக்கூடாது, அதிகமாக நன்னீரும் வராத ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் வந்து இதுக்குன்னு ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. இதை பாதுகாக்கிறதுக்கு மத்திய அரசில் ஏகப்பட்ட சட்டங்கள்லாம் இருக்குது. அதை பற்றியுமே கவலைப்படலை. இந்த இடங்களில் வந்து இறால் உற்பத்தி ஆகி தான் அந்த முகத்துவாரம் வழியாக கடலுக்கு போகும். அதே மாதிரி அந்த பக்கமும் போகும். 16 மீனவர் கிராமங்களை சேர்ந்தவங்க புயல் நேரம்னு பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மழை நீரெல்லாம் வரும். கொஞ்ச நாளில் இறா உற்பத்தி ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மாதம் எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, கடலுக்கு போக முடியாது, நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் இந்த மாதிரியான நேரங்களில் இந்த உப்பங்கழியில் அதிகமாக மீன்பிடி தொழிலில் வந்து அங்கே ஈடுபடுவாங்க. எல்லாருக்குமே அந்த இறால் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறால் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த இறாலை எடுத்துன்னு போயிட்டு கடலில் போய் தூண்டில் போட்டு பிடிச்சா நல்ல பெரிய மீன்களை பிடிக்க முடியும். அதனால் அதுக்கும் இங்கே வந்து பெரிய மார்க்கெட் இருக்குது. இப்படி எந்த சிந்தனையும் இல்லாமல் இப்போ ஒரு 16 கிராமத்தில் 20,000 மக்களுக்கு மேலே வந்து இந்த தொழிலில் நேரடியாக ஈடுபடுறாங்க, எந்த அறிவும் இல்லாமல். அங்கே போய் நான் நன்னீரை கொண்டாடுறேன்றது தான் ஒரு மிக மோசமான விஷயமாக பார்க்குறோம். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படலை. அது அவங்க அரசுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது உப்பளம், இந்த உப்பளம் வந்து ரொம்ப காலமாக செயல்படவே இல்லை. இது காலி லேண்டு, இது வந்து அரசுக்கு சொந்தமானது, அதனால் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். இது வந்து உப்பங்கழி, இது வந்து சதுப்பு நிலம். உண்மையான அந்த விஷயங்களை எதையுமே வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லாமல் எல்லாத்தையும் மறைச்சு அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னா, இப்போ தேர்தல் நேரத்தில் அதில் வந்து நிறைய காசு பார்க்கலாம், யாரோ ஒரு தனிநபருக்கு ஆதாயம் கிடைக்கும் தவிர எந்த மக்களுக்கும் நிச்சயமாக அது கிடைக்காது. நல்ல ஏரியை வந்து நீங்கள் தூர்வாரி நல்லா ஆழப்படுத்தினீங்கன்னா குறைஞ்ச செலவில் அதிகப்படியான பயன் மக்களுக்கு ஏற்படும். ஆனால் இது 4000 ஏக்கர் ஏற்கனவே உப்பங்கழியாக இருக்குது. உப்பங்கழியை ஃபஸ்ட்டு நல்லதாக மாற்றணும்னா அதுக்கே அந்த நிலத்தை நாசம் பண்ணணும். அந்த நாசம் பண்ணிவிட்டு அப்புறம் வர தண்ணி அது உண்மையில் நல்ல நீராக மாறுமா என்றது வேறு ஒரு கேள்வி. ஆனால் இப்படி ஒரு தப்பான விஷயத்தை கொண்டாடுறாங்கன்னா 4000 ஏக்கரை தூர்வாடுறதும் 4000 ஏக்கரில் இருக்கிற மணலை அள்ளுறதும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து பயனாக இருக்கும்னு நம்புறாங்களே தவிர மக்களுக்கு எந்த பயனும் இல்லைன்றதை நம்ம தெரியும். அனைத்து மக்களுக்கான அரசு எங்களோட திராவிட மாடல் அரசுன்றாங்க. அந்த அரசு மீனவ மக்களுக்கு தேவையான அரசா இல்லையா? அப்படி உண்மையிலே வந்து அது மக்களுக்கான அரசாக இருந்தால் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போராட்டம், எங்கே பார்த்தாலும் மறியல், எங்கே பார்த்தாலும் தங்களோட வாழ்வாதாரத்துக்கு குரல் கொடுக்குற இதை நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இப்படி மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்கள் எதுக்காக போராடுறாங்கன்னு காதை கொடுத்து கேட்காம நீங்கள் எதனா பண்ணிக்கிங்க, எதனா போராட்டம் பண்ணிங்க, போலீஸ் இருக்குது உங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு முழுக்க காவல்துறையை மட்டுமே நம்பி இன்றைக்கி ஒரு அரசு செயல்படுதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு தான். மீனவ மக்கள் மேலே ஒரு அறிவிக்கப்படாத ஒரு போர் தொடுக்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் கடற்கரையை கையகப்படுத்துறது அவங்களோட நோக்கமாக இருக்குது.
இல்லை அப்படி அந்த கடற்கரையெல்லாம் கையகப்படுத்தி மக்களை வஞ்சிச்சு அங்கே இவ்வளோ பெரிய திட்டங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா வெறும் லாபத்துக்காக மட்டும் கொண்டு வர்றாங்க. நிச்சயமாக அதில் வந்து வேறு எந்த விதமான பயனும் இல்லை. ஏன்னா ஒரு மீனவர் கிராமத்துக்கும் இன்னொரு மீனவர் கிராமத்துக்கும் நடுவில் பொது பயன்பாட்டு இடங்களை காலங்காலமாக பாட்ட முப்பாட்ட காலத்தில் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னால் ஆண்டவங்களுக்கெல்லாம் தெரியாது இங்கெல்லாம் காலியாக இருக்குன்ட்டு. ஆனால் புயல் நேரங்களில், மழை நேரங்களில், இல்லை கடல் அரிப்பு நிறைய நேரங்களில் வரும்போது இந்த இடங்கள் 2 கிராமத்துக்கும் பயனாக இருக்கும். ஒரு கிராமம்னா ஒரு நபர் 2 நபரோட சொத்து கிடையாது, அந்த கிராமத்தோட ஒட்டுமொத்த பொது பயன்பாட்டு சொத்து. எங்களோட தொழில், எங்களோட வாழ்வாதாரத்துக்காக என் பாட்ட முப்பாட்ட காலத்துலேருந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதை எங்களுக்கு பட்டா போட்டு விற்று இது பண்ண தெரியாதுன்னு கேட்டால் ஒரு கிராமம், அந்த 2 கிராமத்தோட சொத்துக்களை வந்து இன்றைக்கி பார்வை வச்சுட்டு மீனவர்களுக்கு கடலையும் கடற்கரையும் பயன்படுத்த தெரியல, நாங்கள் ஒரு புது மாதிரியாக இதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு அதை கையகப்படுத்தி யாரோ ஒரு தனியாருக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர நிச்சயமாக இது மக்களுக்கான விஷயமா இல்லை. இப்போ மீனவர்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, துரோகம் பண்ணுறது திமுக அரசு தான் அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. மீனவர்களுக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணுறாங்க? முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பட்டா கொடுக்குறது அப்படின்லாம் நிறைய பத்திரிகைகள் வந்துன்னு இருக்குது. நாங்களும் தான் இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துன்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களுக்கெல்லாம் நாங்கள் பட்டா கொடுக்குறோம், 80,000 பேருன்றாங்க, 50,000 பேருன்றாங்க. ஒரு சமீபத்தில் கடந்த ஆண்டு கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து மீனவருக்கான ஒரு மாநாடுன்னு யாரை வச்சு நடத்தினாருன்னு தெரியல, ஆனால் மீனவருக்கான மாநாடுன்னு நடத்தினார். எங்களோட அந்த முக்கியமான கோரிக்கையில் பழங்குடியினரை பற்றி அங்கே பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் எந்த பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் பட்டாவை பற்றி பேசின்னு இருக்கீங்க, அதே பட்டா விஷயம் எங்களுக்கும் தேவைப்படுது. காலங்காலமாக கடற்கரையில் ஆட்சேபனையே இல்லாத இடம்ல என் பாட்டை முன்னீங்கன்னா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னால் நாங்கள் வாழ்ந்துக்கின்னு இருக்கோம். அந்த இடத்துல என்ன ஆட்சேபனை இருக்குது, ஏன் எங்களுக்கு பட்டா கொடுக்கக்கூடாது? அந்த புரிதலோ அந்த பார்வையோ ஏன் இன்றைக்கி திமுக அரசுக்கு இல்லை என்ற கேள்வி இருக்குது. இப்போ இதுக்கு முன்னால் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இவங்களும் தேர்தல் நேரங்களில் வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீன்பிடி தடைக்காலம், மீன்பிடிப்பு குறைஞ்ச காலம், இதெல்லாம் இவங்க ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் உயர்த்தி தரப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓட்டு கேட்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. 2011 ஆட்சிக்கு வந்தவுடனே கோட்டையில் போயிட்டு உட்காந்து அவங்க போட்ட ஒரு 6 கையெழுத்தில் முதல் கையெழுத்து மீனவனுக்கான ஒரு கையெழுத்தாக இருந்தது. உண்மையில் ஒரு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு அப்படி இருக்கணும். கடந்த ஆட்சியில் எங்களுக்கான செஞ்ச விஷயங்களை கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து அந்த மக்களுக்கே கொடுத்துருந்தாலே போதும், நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு பண்ணியிருக்க வேண்டியதில்லை. இப்போ போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி வாக்கு செலுத்தினதுனால திமுக ஆட்சி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எதுவும் செய்யலை, துரோகம் தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறீங்க. திரும்பவும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா மீனவர்களோட நிலைமை எப்படி இருக்கும்? நிச்சயமாக கடற்கரை வந்து அது திமுகவான இடமா தான் இருக்குமே தவிர மக்களுக்கான இடமா இருக்காது. ஏன்னா இன்றைக்கி அவங்களோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு டிஎன் ஷுவர் அப்படின்னு கடற்கரை வந்து மறுசீரமைக்க போகிற திட்டங்கள்லாம் பேரெல்லாம் நல்லா தான் இருக்கும். 2026 தேர்தல் வருது, ஆட்சி மாற்றம் நிகழ்தா? ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததுக்கப்புறம் மீனவர்களோட கோரிக்கை என்னெல்லாம் இருக்குது, நிறைவேற்றப்படுதா அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் நேரத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.